எந்த பிரச்சனையும் நீங்கள் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு பிரச்சனையை வந்துவிட்டால், ஒரு எதேச்சையா திடீர்னு அந்த சம்பவம் நடந்து விட்டால் அதற்கு நின்று குரல் கொடுக்கவோ, ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று சமாளிக்கணும் இல்ல, போராடணும் இல்ல, அந்த மனநலம் எதுவுமே இல்ல, விட்டுட்டு ஓட்டார் சார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவரே அபிடேவிட்ல போடுறாரு, கரூரில் நடந்த கூட்டத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, அது அந்த மாவட்ட செயலாளர் நடத்தினாரு, அவர் வேணா தூக்கி ஜெயில போட்டுங்க, தெய்வமே என்ன விட்டுரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சார். எவனோ நடத்துற ஒரு கூட்டத்துக்கு, அங்க நடந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இன்னொரு கட்சியின் மீது, இன்னொரு கட்சி நிர்வாகிகள் மீது அப்படியே பழிய போடுறீங்களே, நீங்களாம் எப்படி சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்? உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரூர்ல தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்றம் தாவேகாவினுடைய தலைவர் விஜய கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளரா இந்த ஆதவ் அர்ஜுனா, அவர் ஒன்னும் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நபர் கிடையாது, வானத்திலிருந்து குதிச்ச நபர்லாம் கிடையாது, எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், அதனால அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், விஜய் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். விஜய் ஓட்டிட்டு வந்த வாகனம் இருக்கு பாருங்க, அந்த வாகனத்தை காவல்துறையினர் ஏன் பறிமுதல் செய்யவில்லை அப்படின்னு நீதிபதி மிக காட்டமா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு பக்கம், இது நாம பேசுறது தான். தவறு யாரு செய்தாலும் தவறுதான், யாரு செய்தாலும் அதற்கான அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். அதுல நமக்கு துளி கூட மாற்றுக்கிறது கிடையாது. எல்லோரும் நம்ம பார்த்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திமுகவுடைய கைகூலி, திமுகவுக்கு ஆதரவாக நீங்க பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நான் திமுகவுடைய எதிர்ப்பாளராக இருக்கணும்? ஏதாவது ஒரு ரீசனை சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. திமுகவின் மீது இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணுல ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நேற்று அல்ல. இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, கரூர்ல பிளேடு வச்சு கிழிச்சிட்டாங்க, கழுத்தை நெரிச்சு திமுக காரர்கள் உள்ள நுழைஞ்சு குண்டர்கள் உள்ளே போய் கொன்னுட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி சதி வேலைகள் நடந்திருக்குது அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆனால் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் நீதிமன்றத்துல என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரு தெரியுங்களா? அவர் ஒரு முன்ஜாமீன் கேட்டு ஒரு அபிடேவிட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த அபிடேவிட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அது சதி அல்ல, அங்க அது எதேச்சையா நடந்த ஒரு விபத்து, அங்க சதி திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் நீதிமன்றத்துல அபிடேவிட் போட்டிருக்காரு. ஆனா இங்க இந்த சவுக்கு சங்கர், ரெட் பிக்ஷனுடைய பெலிக்ஸ், இந்த அம்மா ஒரு அம்மா ஒண்ணு இப்ப ஒண்ணு இருக்கு, பெரிய பகுத்திருவாணி டாக்டர் அம்மா ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா இவர்கள் எல்லாம் இப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு பெரும் பிரச்சாரத்தை கட்டமைத்து வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கு நேற்று இந்த திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கல. 1991 அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவருடைய தலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அன்றைய மாநில தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை பழி அப்படியே திமுக மீது போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் வீடு, நிர்வாகிகள் வீடு, பொறுப்பாளர்கள் வீடு அடித்து நொறுக்கி சின்ன பின்னமா செய்யப்பட்டது. திமுகவுடைய கொடி கம்பம் பூரா சிதைக்கப்பட்டது. நாடு முழுவதும் திமுகவுடைய சொத்துக்கள் நடு வீதியில சூறையாடப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு பழியை சுமத்தினார்கள். அன்னைக்கு 2 பேர் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஒன்னு கலைஞர் ஜெயிச்சாரு, அதற்கு அடுத்தது பருதி இளவழகி ஜெயிச்சாரு. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திமுகவுல ஜெயிச்சாங்க. அந்த தேர்தல்ல முதல்ல ஜெயலலிதா வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாங்க. ஒருவேளை அந்த கொலை நடக்கவில்லை என்றால் ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் அரசியல் களத்தில் இருந்திருப்பாரா என்றதே சந்தேகம். அதுவும் ஒரு காரணம். அதற்கு அடுத்தது 2G அப்படின்னு ஒரு ஊழல் வழக்கு, 1,76,000 கோடி. அதை எப்படி போடுவாங்கன்னா, 1,76,000 கோடிக்கு எத்தனை சைபர் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போட்டு அது ராசா மீது அந்த பழியை போட்டு நாடு முழுவதும் பெரும் பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு. 30,000 கோடினாங்க. அப்புறம் திரும்ப விசாரணைக்கு போகும்போது 0, 1 ரூபா கூட அதுல ஊழல் இல்லை, இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட வதந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த ஊழல் வழக்க காரணம் காட்டிதான், அந்த பழியை போட்டுதான் 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார். ஜெயிச்சு வந்தார். இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப கரூர்ல 41 பேர் இறந்ததற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பழியை விஜய பகடக்காயா வைத்து இன்னைக்கு நாடு முழுவதும் சோசியல் மீடியா மூலமாக இது பெரும் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துறாங்க. இது சாதாரணமானது இல்லை. என்ன அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது கண்ணு முன்னாடியே தெரிஞ்சது. கூட்டம் நீ நடத்துவ, ஆட்களை நீ சேர்ப்ப, நீ குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம இருப்ப, நீ கூப்பிட்டு வந்த கூட்டத்துக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்ட, நீ கூப்பிட்டு வந்த ஆட்களை நீ பாதுகாப்பு கொடுக்க மாட்ட, எந்த விதமான அடிப்படை பொறுப்புணர்வும் இல்லாம ஒரு கைவாளிதனத்தை செஞ்சுட்டு நீ தப்பிச்சு ஓடிடுவ. 41 பேர் கொலை பண்ணிட்டு நீ தப்பிச்சு ஓடிடுற. உன் கட்சிக்காரன் ஒரு தொண்டனும் அங்க இருக்க மாட்டான், ஒரு பொறுப்பாளரும் அங்க இருக்க மாட்டான், ஓடிட்ட. ஆனா அந்த பழியை யார் மேல போடுற? உடனே மருத்துவமனைக்கு போனார் இல்ல செந்தில் பாலாஜி, அவர் எப்படி உடனே மருத்துவமனைக்கு வந்தார்? அன்பில் மகேஷ் எப்படி உடனே மருத்துவமனைக்கு வந்தார்? சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படியே வந்தாரு? முதலமைச்சர் எப்படி போனாரு? வெண்ணைங்களை, இதுதாண்டா ஒரு அரசாங்கம். ஒரு அரசாங்கன்றது இப்படி துரிதமா வேலை செய்யறதுக்கு பேர் தான் அரசாங்கம். ஒன்ன மாதிரி பிளைட் பிடிச்சுக்கிட்டு ஓடி பதங்கிக்கிறதுக்கு பேரு அரசாங்கம் கிடையாது. அப்ப இவர்கள் மீது திட்டமிட்டு பழிய போடுறாங்க சார். ஆமா, இத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரை மனநிலை உள்ளவர்கள், மனநலம் படைத்தவர்கள், சின்ன சின்ன பசங்க இந்த பிரச்சாரத்தை நம்பி பகடக்காயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பேசுற பேச்சை பாருங்க. அந்த பிள்ளைகள் பூரா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், என் தலைவன் மேல கை வச்சு பாரு. டேய், இன்னைக்கு நாமக்கல்லினுடைய தாவேகா மாவட்ட தலைவர் தலைமறைவு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் ஒரு மனு போட்டிருந்தாரு இல்ல, அந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்ட உடனே போலீஸ் தேடுது. தலைமறைவு. இவர்கள் கூட்டம் பூரா அப்படிதான். ஒரே ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட சரிதான், எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணக்கூடிய, இல்ல ஜெயிலுக்கு தானே கூப்பிடுறீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இல்ல. ஏன், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவரே அபிடேவிட்ல போடுறாரு, கரூரில் நடந்த கூட்டத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, அது அந்த மாவட்ட செயலர் நடத்தினாரு, அவர் வேணா தூக்கி ஜெயில போட்டுங்க, தெய்வமே என்ன விட்டுரு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அபிடேவிட் போட்டு கெஞ்சுறாரு. அப்ப எந்த பிரச்சனையும் நீங்கள் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு பிரச்சனையை வந்துவிட்டால், ஒரு எதேச்சையா திடீர்னு அந்த சம்பவம் நடந்து விட்டால் அதற்கு நின்று குரல் கொடுக்கவோ, ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று சமாளிக்கணும் இல்ல, போராடணும் இல்ல, அந்த மனநலம் எதுவுமே இல்ல, விட்டுட்டு ஓட்டார் சார். சார் இவன் பெரிய ஆபத்து. இப்ப என்ன நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, 1991 ராஜீவ்காந்தி கொலை, 2G வழக்கு, இந்த சதி திட்டத்தெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண முடியாம, பேலன்ஸ் பண்ண முடியாம திமுக தோல்வி அடைஞ்சது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, முதலமைச்சர் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சதி திட்டம்லாம் என்னன்றத முறியடிக்க ஆரம்பிச்சிட்டார், எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்பலப்பட்டு போய் நீதிமன்றம் இன்னைக்கு விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணவில்லை, விஜயை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அவர்கள் போட்ட முன்ஜாமீனு, பின்ஜாமீனு, அத்தனை ஜாமீன் மனு தள்ளுபடி. யார் நடத்தின கூட்டத்துக்கு யாரா பொறுப்பேற்பாங்க? இது எல்லாம் பொய் பிரச்சாரம், திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம். இன்னைக்கு இது அம்பலப்பட்டு போச்சு. இன்னைக்கு ஃபெயிலியர். நாம சொல்ல வர்றது இதுதான். தேர்தலுக்காக ஒரு கட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய திறன் எவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்கிறது பார்த்திருக்கீங்களா? இது எடப்பாடி பழனிசாமி, அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர், ஒரு சாதாரணமான அற்ப தேர்தலுக்காக கரூரில் நடந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றார். யோ, நீ ஒரு கூட்டம் நடத்துற, அந்த கூட்டத்துல ஒரு 10 பேர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது நீயா அரசாங்கமா? இது குறைந்தபட்சம் நீ ஆட்சியில் இருந்தேன்னா கூட நீ அப்படிதான் இருப்பியா? நீ தான் பொறுப்பேற்றுக்கியா? யாராவது கூட்டம் நடத்துவாங்க, அந்த கூட்டத்துக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கியா? அன்புமணி ராமதாஸ், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், சொந்த அப்பனையே காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவர். இந்த GK வாசன், இப்படி இவர்கள் எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்ப தேர்தலுக்காக, தேர்தலுடைய வெற்றிக்காக பொய்யான பிரச்சாரத்தை நீங்க கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது அற்பத்தனமானது. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொண்டர்கள்,
உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நாளைக்கு இதே பாதைக்கு போனா இந்த நாடு எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் நிற்கும் அப்படி என்பதை குறைந்த அளவுக்கு கூட நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. குறைந்தபட்சம் ஒரு ஒழுக்க நிலை, ஒழுக்கமான சிந்தனை உங்க மனநிலையில இல்ல. நீங்களாம் எப்படி இந்த நாட்டுல அரசியல் கட்சியை ஒண்ணு தொடங்கி எப்படி நீங்களாம் நடத்திட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட ஒரு புரிதல் வேண்டாமா? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு? சார், எவனோ நடத்துற ஒரு கூட்டத்துக்கு, அங்க நடந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இன்னொரு கட்சியின் மீது, இன்னொரு கட்சி நிர்வாகிகள் மீது அப்படியே பழிய போடுறீங்களே. நீங்களாம் எப்படி சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்? என்ன இது திட்டம்? நீங்க அம்பலப்பட்டு போக மாட்டீங்க. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களாம் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? நீங்களாம் எப்படி பொறுப்புக்கு வர முடியும்? உங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னா, உண்மையான பேச்சு இல்லைன்னா, உண்மையான மக்கள் மீது நேசிப்பு இல்லைன்னா, உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா சார், தேர்தல் வேற சார். மக்களை நேசிக்கக்கூடிய மனோபாவம் என்பது வேற சார். தேர்தலை விடுங்க சார். இன்னைக்கு அதிமுக வரும், நாளைக்கு திமுக வரும், அது மாறி மாறி அதை ஆட்சி பிடிப்பாங்க. யாராவது வந்து ஆட்சி பிடிச்சிட்டு போட்டோம் சார். அது இல்ல பிரச்சனை. இங்க ஒரு அடிப்படை கூட உண்மையா நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மக்களை நேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, மக்கள் மீது உண்மையான ஒரு அன்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு தலைவனாக வர முடியும்? அதனாலதான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், உண்மையாலுமே மக்களை நேசிக்கிற ஸ்டாலின் 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இரவோடு இரவாக தூங்கல சார். ஒரு மனுஷன் நைட்ல செக்ரட்டரி கூப்பிடுறாரு, அவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. மீட்டிங் நடத்த உடனே நைட்டா கிளம்பி இங்க வராரு. ஏறத்தாழ 200-300 டாக்டர்களுக்கு மேல திருச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்களையும் அங்க வர வைக்கிறாரு. இரவோடு இரவாக போயிட்டு அந்த மக்கள் பக்கத்துல நிக்கிறார். மக்களை உண்மையாக நேசிக்கிறார். அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனோபாவத்தில் இருக்கிறார். அதனாலதான் சார் அவர் சந்திக்கிற அத்தனை தேர்தலில் நீங்க ஜெயிச்சுட்டு வராரு. இப்படி நீங்க மனநிலையில இருக்கிறதுனாலதான் சார் மக்கள் மீது உண்மையான பற்றோ ஒரு நேர்மை தன்மையோ இல்லாம இருக்கிறதுனாலதான் நீங்க அதிமுகவை பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து இன்று வரை ஒரு தேர்தலில் கூட நீங்க ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. வெற்றி பெறவே முடியாது சார். உண்மை அப்படின்றது எப்போதுமே அவ்வளவு ஈஸியா சுலபமா வந்து மறைந்துடாது. காலம் கடந்தாகிலும் அது வெற்றி பெறும். அதனால இந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு நேர்மைத்தன்மையோடு பேச பழக வேண்டும். இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு அவசியம் தேவை. நன்றி, வணக்கம்.